எல்லாம் இங்கே ஃபஸ்ட் டைங்களா? அண்ணா ஆமாண்ணா ஃபஸ்ட் டைம்ண்ணா. பரமக்குளத்தை பற்றி சொல்லித்தராங்க. விறகடுப்பு சமையல், ஃபாரஸ்ட்டு ஸ்டே, சுற்றி தண்ணி, யானை, புலி, சிறுத்தை. இந்த பரமக்குளம் டைகர் ரிசர்வில் வந்து டைகரை பார்க்கணுன்னு சொல்லி வந்தால் பார்க்க முடியாதுங்க. சம்மர் சீசனில் தான் பார்க்க முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கேட்ச் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டு கூட முடியல அவனால். யானை சாணிடா அங்கே பாடுறா. ஆ தளபதியோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்டா நீ வேறு மக்களே, இது பரமிக்குளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ள ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி வந்து செக் போஸ்ட்டு, தமிழ்நாடோட செக் போஸ்ட், அது உங்களுக்கு காமிக்க முடியல. ஒருத்தருக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ருபீஸாடா? ஆமாம், ஒருத்தருக்கு என்ட்ரி 30 ருபீஸு. கேமரா யூஸ் பண்ணோம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நாங்கள் கோப்ரோ வந்து ஒன்று வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு மட்டும் ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது தமிழ்நாடு பார்டருக்கு. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கேரளாவோட பார்டர் இருக்குமா. ஸோ அங்குமே என்ட்ரி டிக்கெட் இருக்குன்னாங்க. பட் நம்ம வந்து ஒரு தீவு மாதிரி ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அந்த தீவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேர்த்து தான், இன்க்ளூடட் தான் அதில் வந்து பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அது அங்கே போய் கேட்டால் தான் தெரியும். ஸோ அது மட்டும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபுல் ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட்டு, டைகர் ரிசர்வ் ஏரியா இது ஃபுல்லாகவே. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சரியான ஹேர்பின் பெண்டாக இருக்குல்ல ஓகே. இது வந்து கேரளா பார்டரு. ஸோ இங்கேயும் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. என்ட்ரி இருக்காடா அதில்? என்ட்ரி இருந்துச்சா? இல்லை என்ட்ரி இல்லையா? இல்லை, கீழே இருந்து ஸோ நீங்கள் அது மட்டும் வெரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. கீழே இருக்கிற வாங்கின ஸ்லிப்பை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது இருக்குமாடா, கேட்டியா? இதுக்கப்புறம் கேரளா செக் போஸ்ட். இது கேரளா செக் போஸ்ட் இல்லையா? இல்லை, இது அவங்களோட செக் போஸ்ட் தான். நம்ம அந்த பாத்து வழியில் வந்துட்டு வேறு யாரும் இறங்கிக்கிட்டாங்களா? நைட் ஏதோ மான் கூட்டம் நிறையா வரும் இங்கே. மான் வரும், பைசன் வரும், யானை இல்லை. டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கண்டிப்பாக வராமல் எப்படி? அப்புறம் அங்கே ஒரு இது இருக்குப்பா, ஸ்டே மாதிரி ஒன்று. யானை சாணியா? மாட்டு சாணிடா அது. மாட்டு சாணி. யானை சாணிக்கு மாட்டு சாணிக்கு வித்தியாசம் தெரியாமல் மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மானை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு குறைஞ்சது ஒரு 8-10 மான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ணதே நம்ம மானு தான். மக்களே ரீச் ஆகிட்டோம். போயிட்டு செக்கிங் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சஃபாரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜீப் சஃபாரி, அது வந்து நம்மளோட காரில் தான் போவோன்றது மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த சஃபாரி முடிஞ்சால் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஒரு 3 hours சஃபாரின்னு நினைக்கிறேன் டீப் ஃபாரஸ்ட்டில். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஒரு தீவு மாதிரி ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஸோ அது நிறைய பேர், ஒரு சில பேர் போயிருக்காங்க, நிறைய பேர் போனதில்லை. 2 இருக்குது இங்கேயே. அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அங்கே வந்து ஒரே ஒரு ரூம் மட்டும். ஸோ சிம்பிளான ஒரு ஃபாரஸ்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஸ்டேவாக இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலியாக வந்து
தங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடமா தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இல்லாட்டி பசங்க பேச்சுலர்ஸாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நானே இது ஃபஸ்ட் டைமு பரம்பிக்குளமுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். போக போக வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணோம், எப்படி அதை வந்து இந்த ரூம்ஸ் எல்லாமே புக் பண்ணுறது, இவங்க என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த ரூம் புக் பண்ணியிருக்கோம் அந்த ஐலாண்டு. ஸோ அதுலேயே எல்லாமே இன்க்ளூடட் தானே? இல்லை அதில் வந்து இன்க்ளூடிங் கிடையாது. நான் ஃபுட்டுக்குள்ள ஜாமான் அங்கே போய் வாங்கிட்டு இல்லை, அது எல்லாமே வாங்கிட்டோம். சஃபாரி இன்க்ளூடட் தான் சொன்னாங்க நம்மளோட. இன்க்ளூடிங் மற்ற எல்லாமே வாங்கிட்டோம் நாங்கள். சரி, அப்போ அங்கே வந்து வாங்க வாங்க வாங்க. அப்போ ஜீப் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் வந்து 643 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க சார். என்னோட பேர் வந்து ஸ்ரீனிதாசன். இங்கே 24 வருஷமாக ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் வந்து டைகரை பார்க்கணுன்னு சொல்லி வந்தால் பார்க்க முடியாதுங்க. சம்மர் சீசனில் தான் பார்க்க முடியும். இதில் வந்து நாம் சுற்றி பார்க்குறது வெறும் 56 கிலோமீட்டர் மட்டும்தான். இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு 5 பிளேஸ் இருக்குது. 2 டேமு, 2 வியூ பாயிண்ட், ஒரு கன்னிமாரா டீக்குன்னு சொல்லி ஓல்டு லார்ஜஸ்ட் லீவினிங் நேச்சுரல் டீக் ட்ரீ பார்க்கலாம். அனிமல் சைட்டிங்கிறது வந்து நம்மளோட லெக்க பொறுத்து இருக்கும், சொல்ல முடியாது. இங்கே வந்து டெண்டர்னிஷன் ஒரு பேக்கேஜ் இருக்குது இங்கே பக்கத்தில். அது முடிஞ்சிருச்சுன்னா ஹனிகோம்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அப்புறம் வீட்டிக்கும் ஐலண்டு. ஆமாம், இப்போ புக்கிங் பண்ணிடலாம். அப்புறம் பெரியவாரி ஐலண்டுன்னு சொல்லியிருக்கு. அது இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்குனால விடுறது கிடையாது. அப்புறம் டிம்பர் நோக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. சம்மர் சீசனில் தான் மெயினாக அனிமல் சைட்டிங்கு ஜாஸ்தியாக பார்க்க முடியும். ஆமாம் பார்க்க முடியும். நம்ம செக் போஸ்ட்ல இருந்து எவ்வளோ தூரம்? 22 கிலோமீட்டருங்க. 23 கிலோமீட்டர். 23. அங்கேருந்து நம்ம அந்த ஐலாண்ட் போகிறதுக்கு எப்படின்னா 4 கிலோமீட்டர் ஃபைபர் போட்டில் போகணும். சரி. இது இல்லாமல் வேறு என்ன ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குண்ணா? இங்கே ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது இந்த ஸ்டே தான். அது முடிஞ்சிருச்சுன்னா ட்ரெக்கிங் இருக்கும். ட்ரெக்கிங் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல இருந்துங்களா? ஆமாம், இல்லை அங்கேயும் ட்ரெக்கிங் இருக்குது. அது இந்த டைமில் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும்தான். சரி. சம்மர் சீசனில் ஆயிடுச்சுன்னா 4 கிலோமீட்டர் சுற்றி பார்க்கலாம். ரிஸ்க் எதுவும் இருக்காதுங்களா? ரிஸ்க் எதுவும் இல்லை. எந்த அனிமல்ஸும் வந்து இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் வந்து யாரையும் அட்டாக் பண்ணது கிடையாது இது வரைக்கும். பண்ணது எதுவுமே? ஆமாம், நாம் அதோட இதை இரிட்டேஷன் பண்ணாமல் இருந்துருச்சுன்னா போதும். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தீங்களாண்ணா புலி சிறுத்தை ஏதாவது ரீசெண்டாக? ஒரு வாரம் ஆயிருக்கு சிறுத்தை பார்த்தீங்களா? புலி பார்க்கல. இங்கே மொத்தமாக எவ்வளோ புலி இருக்கு? இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தானே? ஆமாம். எவ்வளோ மொத்தமாக? இங்கே வந்து 38 எண்ணம் இருக்கு. 38. ஆமாம், டைகர் இருக்கு. சிறுத்தை லெப்பர்டு வந்து 182 எண்ணம் இருக்கு. இது இல்லாமல் வேற என்ன விலங்கு இருக்குண்ணா இங்கே வைல்ட் டாக் இருக்கு. தோல் இல்லையா? தோல் இருக்கு. அப்புறம் பேர் இருக்கு. அப்புறம் இந்தியன் கோர்னு சொல்லி நம்ம பைசன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அது வந்து ஒரிஜினலாக பைசன் கிடையாதுங்க. சரி. பைசனோட உருவம் அதோட இதில் நாம காட்டு மாடுன்னு சொல்லலாம், காட்டு எருமைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இதுக்கு ஒயிட் சோக்ஸ் போட்டிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம அந்த ஐலாண்ட் போகிறதுல வந்து இப்போ எத்தனை பேர்? இப்போ நம்ம 3-4 பேர், நீங்கள் ஒரே ஒருத்தர் தான்? இல்லை, அங்கே 5 பேர் இருப்பாங்க. மொத்தமாக 5 பேர் இருப்பாங்க? இல்லை, மொத்தமாக 6 கைட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒரு 4 பேர். ஓ சரி. அந்த ஐலாண்ட் போகணுன்னா நம்ம எத்தனை மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்ண்ணா? ஏன்னா நாங்கள் இன்னைக்கு ஒரு 12 மணிக்கு வந்திருக்கு. இங்கேருந்து ஓடி நாம் அங்கே பரம்பிக்குளம் ரீச் ஆகுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். சரி. அது முடிஞ்சிருச்சுன்னா அங்கேருந்து ரோயிங் பண்ணுற 2 மணி நேரம். 2 மணி நேரம். ஆமாம். இது ஃபர்ஸ்ட் டேம் தூணக்கடை ரிசர்வ் ஏறுங்க. சரி. தூணக்கடை டேம்னு சொல்லுவோம். பரம்பிக்குளம் ஆலியார்னு கேட்டிருக்கீங்களா? ஆலியார் ப்ராஜெக்ட்னு. அந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்டில் இது 2வது டேமு. பரம்பிக்குளத்தில் ஃபஸ்ட்டு 9 டேமு கனெக்டடு பண்ணி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. சரி. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலா இல்லை கேரளா? தமிழ்நாடு கண்ட்ரோல். தண்ணி மட்டும். இடம் எல்லாமே கேரளா. ஓகே. மலசர், மலமலசர், முதுவர், காடர், இப்படி 4 விதமான ட்ரைப்ஸ் இருக்காங்க. 7 இடத்துல இவங்க செட்டில்டு ஆகியிருக்காங்க ட்ரைப்ஸ். இது இன்னும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்களா? ஆமாம், இருக்காங்க.
இவங்க குழந்தைகள் எல்லாம் இங்கே ஒரு 4வது வரைக்கும் படிக்கும், ஸ்கூலுக்கு போயிடும். அப்புறம் இங்கேருந்து நம்ம கேரளாவில் கொண்டு போய் சேர்த்திக்கிறணும், ஹாஸ்டலில் நிப்பாட்டி அங்கே சேர்த்தி விட்டுருவோம். ஆனால் ரைஸ் சும்மா ஒரு 2 கிலோ வாங்கியிருக்கோம். ஓகே. சிக்கன் ஒரு எவ்வளோடா 1.5 கிலோவா? 1.5 கிலோ வாங்கியிருக்கோம். மற்ற தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு மற்ற இந்த ஐட்டம் போதுமா? போதும்ல. கைஸ், ஸோ நம்ம அந்த பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸு நம்ம வந்து அந்த ஐலாண்டுக்கு போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணுறாங்க. எல்லாமே நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும். ஸோ இங்கே வந்த பிறகு ஒரு சின்ன லக்ஷ்மி ஹோட்டல்னு ஒன்று அங்கே வந்து சாப்பிட்டோம். ஒரு மீன் சோறு தான், சும்மா ஒரு நார்மல் ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், மோர், இது எல்லாமே இருக்குது. வெஜ்ஜு நான்வெஜ் உங்களுக்கு எது வேணுமோ இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாப்பிட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான், பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அங்கே நம்மளோட காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸு கொஞ்சம் இந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே நிமிஷம் இருங்க, ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. சரியான டீப் ஃபாரஸ்ட்டு, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன தான் கைடு வந்தாலும் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. இவர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார், நான் மட்டும்தான் இருக்கேன். லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏய் ருத்ரா, ஏய் வாடா, அசிங்கமாக கேட்பேன் வா. பசங்களை வச்சு சமாளிக்கிறது முடியவே இல்லை. ஏன்னா இப்போ எதனா ஒரு சொல்ல முடியாதுல்ல, எங்கே திடீர்னு சேஃப் ஏரியா தான் சொல்கிறாங்க, திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. அது ரொம்ப ரிஸ்க்கு. ஃபாரஸ்ட்லலாம் கைடு என்ன கூட இருக்கும் போதே அவங்க கூடயே நம்ம போயிடணும், வந்துடணும். அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லது. அது இல்லாமல் நம்ம பாட்டு நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்கில் தான் முடியும். அதே மாதிரி இது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் வர்றது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க, கைடு அதெல்லாம் சொல்லியிருப்பார். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ ஸ்டே பண்ணுற ஐலாண்டோட அதோட சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,350 ஆச்சு. ஒரு 5 பேர் வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 4 பேர் ஸ்டே பண்ணுறோம். வெறும் ஸ்டேக்கு மட்டும்தான் அது. ஸோ நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் இங்கே வந்து அவங்களோட ஆஃபீஸில் ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பேக்கில் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ரூட்டில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நடந்து வர மாதிரி இருக்கும். வந்துட்டு இங்கேருந்து போட்டில் வந்து ஒரு 45 மினிட்ஸு. அது உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்குமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸில் அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அங்கே ரீச் ஆகும். ஃபுட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம தான் வாங்கிட்டு வரணும். அவங்க அங்கே செஞ்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு, நம்ம என்ன சொல்கிறோமோ. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 1.5 கிலோ சிக்கனு, 2 கிலோ ரைஸு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மசாலா ஐட்டம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். டீக்கு வந்து நம்ம கட்டன் சாயாவே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ டீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேயிலை, சர்க்கரை இது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்ப்போம் எப்படி இந்த நைட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. சுற்றி யானை தான், நடுவில் நம்ம இருப்போம். அந்த ஐலாண்ட் சுற்றியுமே தண்ணி, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியுமே நிறையா
ஃபாரஸ்ட் அதெல்லாம் போயிட்டு பண்ணியிருக்கோம். நம்ம கவி இதுக்கு முன்னாடிலாம் போயிருக்கோம், கவி வெள்ளை கவி. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இது ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தீவில் போயிட்டு ஒரு நம்ம 5 பேர் மட்டும் ஸ்டே பண்ணி ஒரு நைட் வந்து ஒரு காட்டு வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்றது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது. ஸோ எனக்குமே ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட் இது இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதில் ட்ராவல் பண்ணுவோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இந்த ஃபோன் சார் வாங்க சார், வணக்கம். வணக்கம்ண்ணா. இதுவா அதுவா? மைக்கு பத்திரம். 4 பேர் தானா? இப்போ நம்ம இதில் போகிறோம். இப்போ இதில் தானே போகிறோம். ஆமாம். நீங்களும் இவரும் 2 பேர் பின்னாடி உட்காந்துக்கோங்க. ஓகேண்ணா. போட்டு விட்றா அண்ணா கொஞ்சம். நீங்கள் தான் பேலன்ஸ் சரியா? அசிங்கப்படுத்திட்டாரு. അപ്പോൾ ഞങ്ങൾ ഒരു കടലപ്പൊതിയൊക്കെ അവിടെ തന്നെ ഇരിക്കുന്നു കേട്ടോ. ഇല്ല மக்களை கிளம்பிட்டோம். നിങ്ങളെ വരുന്നെന്ന് പറഞ്ഞാൽ അവിടെ இப்போ நம்ம போகிறது 1 ஹவர் ஜேர்னி. சரிங்களா? உட்காந்த பொசிஷனில் உட்காந்துக்கணும். മീൻമുരുകൻ சரியா போகிறது. சரிங்களா? 1 hour ஆனா? ஆமாம். எதாவது இருந்துச்சுன்னா கேட்டால் போதும் சொல்லுவோம். எங்கே இருக்குண்ணா இது? அந்த இதுவா? அந்த பின்னாடி தெரியும் வருங்களா? இதுக்கே 1 hour ஆயிருமா? பக்கமாக இருக்கு. 4.5 கிலோமீட்டர். நீங்கள் எல்லாம் இங்கே ஃபஸ்ட் டைங்களா? அண்ணா ஆமாண்ணா ஃபஸ்ட் டைம்ண்ணா. பரமக்குளத்தை பற்றி சொல்லித்தரோங்க. சொல்லுங்கண்ணா. அதான் அப்ளை சொன்ன மாதிரி சேர்த்து அங்கே இங்கே ஆடாமல் இருக்கணுங்கிற ஃபோட்டோ எடுக்கிறது. உனக்கு தானே. இந்த இடம் வந்து கேரளா போடுதுங்க. சரிண்ணா. ப்ராஜெக்ட் ஒர்க்கில் வந்து தமிழ்நாடு கண்ட்ரோலில். தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி. நம்ம ரொம்ப ஃபஸ்ட் ஒரு டேம் பார்த்தோம்ல, தூணக்கடம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். இந்த டேமுக்கு இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் மலையை சுரங்கம் பண்ணி தண்ணி கொண்டு வராங்க. சரி சரி. ஒரு சுரங்கப்பாதை தான். அதான் பெரிய பில்டிங்கு. இந்த கடையில் தான் பெரிய மலை. 3.5 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் போட்டு தண்ணி கொண்டு போகிறாங்க. காமராஜர் ஸ்பீடில் கட்டின டேம். இதில் வந்து 47 டிஃப்ரெண்ட் ஃபிஷ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா முதலே இருக்குது டேமில். ஆமாம். இப்போ நம்ம வந்து 145 டெப்த்தில் போயிட்டுருக்கோம் ஃபீட்டு. சம்மர் சீசனுங்கும் போது 70 ஃபீட் வந்து தண்ணி கம்மி ட்ரை ஆகுது. அப்போ தான் இங்கே பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இப்போ அங்கே வண்டி பார்க் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம் ஆமாம். அந்த வண்டியெல்லாம் தண்ணியில் 1/2 கிலோமீட்டர் தூரம் போய் அங்கே தான் வண்டியை பார்க் பண்ணுவோம். அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி இருக்கும். சென்டரில் தண்ணி இருக்குது. பெரிய ஒரு ஐலண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வைல்ட் அனிமல் மூமெண்ட்ஸ் இருக்கும். வெதர் சீசனில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்லா அனிமல் சைட்டிங் இருக்கும். இப்போ எதுவும் பெருசாக இருக்காதுங்களா? இப்போ ஒன்றா நம்ம போகிறக்குள்ளே மான் இருக்குங்க. இப்போ தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மழை மேகமூட்டமாக இருக்குது. க்ளவுடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏதோ யானை காட்டெருமை இறங்காலும் பார்க்கலாம் நமக்கு. இன்னைக்கு தண்ணி குடிக்கிற தண்ணின்னு மட்டும் இல்லைங்க. நாங்கள் யாரும் கவர்மெண்ட் வேலைக்காரில் இல்லை, டெய்லி வேஜஸ். இந்த டூரிஸ்ட்டோட இன்கமிங் தான் எங்களை மாதிரி 120 குடும்பம் ஒர்க் பண்ணுறோம். சரி சரி. எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு வருமானம் இது. இந்த மாதிரி ஸ்டேன்னு சொன்னால் இங்கே மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஐலாண்டில் ஸ்டே பண்ணுறதெல்லாம் இருக்குது. சரி சரி. ரோ பண்ணி போய் ஸ்டே பண்ணுறது இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸ்பீட் போட் எடுத்தோம்னா ரொம்ப ஸ்பீடில் போயிடுவோம். சரி சரி. அதுக்குள்ளே நம்ம ரூம் எத்திடுவோம். இன்னும் ஒன்றாமத்த சவுண்டு அனிமல்ஸ் எதுவும் பார்க்க மாட்டோம். ரொம்ப சைலண்டாக பார்த்துட்டே போகலாம்ல. மோட்டர் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. மோட்டர் வந்து குடிக்கிற தண்ணி. குடிக்கிற தண்ணி நான் இதே பார்த்தீங்கன்னா 130-140 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங் சுற்றளவு. 89 ஸ்கொயர் மைல் கிலோமீட்டர். இப்போ நம்ம பார்க்குற தண்ணி இந்த ஐலண்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ண போகிறோமா ஐலண்டு, அதுக்கு பின்னாடி இதை விட அதிகமாக இருக்குது. நம்ம தங்குற இடத்துல யானை அது மாதிரி யானை இருக்குன்னா சம்மரில் வருங்க. இப்போ எதுவுமே இப்போ வராது. இப்போனா தண்ணி ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த அந்த கரை பார்த்தோம்ல, அந்த மூங்கில் காடு தெரியுங்களா? ஆமாம்மா. அந்த மூங்கில் காடை அந்த தனியாக இருக்கிற மூங்கில் காடில் போய் ஜாயிண்ட் ஆயிடும். தண்ணி ட்ரை ஆகும்போது ஃபுல்லாக கரை. அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி இருக்குது. பெரிய திட்டுக்கு நிறையா இருக்குது. அது மாதிரி இந்த கேப்பு எல்லாம் மார்ச் டைம் ஆனீங்கன்னா இதை விட ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரைட் ரைட் ரைட்.
இந்த ஒரு நிமிஷம் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா கிளைமேட்டு. ஆ அதே மாதிரி நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா போட்டில் உட்காந்து போக முடியும், அந்த அளவுக்கு தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்கு காற்று. காற்றே இல்லாமல் இருக்கு. கைடு சொல்லியிருப்பார் இல்லைங்க அந்த டயத்துக்கு கரெக்ட். அது இப்போ எந்த கிட்ட மறைஞ்சி நிற்பு அது என்னதுண்ணா அது மூங்கில நின்றுட்டு இருக்கிறது? ஆமாங்க, அதான் ஃப்ளோட்டு ஃபிஷிங் நெட்டு சின்னது. இல்லை இந்த பறவை நின்றுட்டு இருக்குல்ல, அடியில் குடி தண்ணி மோட்டர் கட்டி வச்சுருக்கோம். கூட்டாங்க ஃபோன் ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னீங்க. அந்த ஒரு நிமிஷம் பின்ன ஃபோட்டோ எடுத்துக்கோம். வண்டி எப்படி இழுக்காமல் போயிட்டு இருப்பாங்களா, அந்த ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு. பங்காயத்தில் அழிச்சு கொடுக்கும். மாத்திரம் கொடுத்தாங்க. ஐயோ வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 45 நிமிஷம் இருக்குமா? காட்டுங்கண்ணா. லைஃப் ஜாக்கெட் கொடுக்காம கொண்டு. ஐயோ அது வேறு கவலைத்தனமா. இந்தா இது அப்படியே ஓடு மட்டும் கழிச்சிடலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. கேமரா பேக்கு ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 45 நிமிஷம் அவங்க தான் துடுப்பு போட்டது. ஆனால் எனக்கு மூச்சு வாங்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு. அங்கேருந்து ட்ரெக்கிங் ஒரு 1 hour. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் தங்க போகிற ரூம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் கீழேருந்து வந்தது. எப்படா இருக்கு? நல்லா சொல்ல முடியல. கொஞ்சம் இருங்க, உயிர் பொழைச்சிட்டு சொல்கிறேன். மூச்சாங்குதுடா டேய். அங்கே ஒருத்தர் இது மட்டும் ஒயிட்ரா. இதுதான் தங்க போகிற ரூமு. சுற்றி பள்ளம் நோண்டியிருக்காங்க, அனிமல்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 பேர், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். விறகடுப்பு சமையல், ஃபாரஸ்ட்டு ஸ்டே, சுற்றி தண்ணி, யானை, புலி, சிறுத்தை. மூச்சு வாங்குது. இங்கே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மூங்கில் தான், ஃபுல்லாகவே மூங்கில் தான். மூங்கில் யானைக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. மூங்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல யானை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் யானையை நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறேன். அதுக்கப்புறம் ரூம் எப்படி இருக்குது, ஒரு ஈவினிங் ட்ரெக்கிங் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது, டீ பிரேக் ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாமே கண்டினியூஸாக பார்ப்போம். until then bye from தமிழன். சன் டிவி செய்திகளுக்காக ருத்ரபாண்டியன். பை மக்களே. யோ ப்ரோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கேட்ச் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டு கூட முடியல அவனால். பை, அவ்வளோதான்டா.